என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கிக் கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மவுனமாயிராதேயும். நீர் மவுனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். சங்கீதம் 28:1. நான் உம்மை நோக்கிச் சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். சங்கீதம் 28:2. அயலானுக்குச் சமாதான வாழ்த்துதலைச் சொல்லியும் தங்கள் இருதங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். சங்கீதம் 28:3. அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்குச் செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்குத் தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்குச் சரிக்குச் சரிக்கட்டும். சங்கீதம் 28:4. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். சங்கீதம் 28:5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 28:6. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதம் 28:7. கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். சங்கீதம் 28:8. தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்தரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். சங்கீதம் 28:9. பைபிள் வினா விடை. எபிசோட் 13. சேஷர்களுக்குள்ளே பிசாசாயிருந்தவன் யார்? ஆன்சர் பி. யூதாஸ். இன்றைய கேள்வி: கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டியது எது? ஏ. இருதயம். பி. கண். சி. வாய். டி. முகம். ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.